அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனிக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்கார நேயர்கள் மனிதாபிமானம், புதுமையான சிந்தனை, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்க தனித்துவமான அணுகுமுறையால மற்றவர்களுக்கு புரியாத ரகசியங்களை கண்டறிவதில் வல்லவர்களாய் இருக்கீங்க. ஜென்ம சனியால மன வலிமை சோதிக்கப்பட்டாலும் 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. கடந்த காலத்துல கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால மன வருத்தம் அடைந்திருக்கலாம். 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான விடியல் தொடங்குது. நேர்மையானவர்களாகவும் கொள்கை குணம் கொண்டவர்களாகவும் இருந்தாலும் பிடிவாதத்தால தவறாக புரிந்து கொண்டப்பட்டிருக்கலாம். மற்றவர்களுக்காக தன்னலமின்றி உழைத்த உங்களுக்கு புறக்கணிப்புகளே மிஞ்சிச்சுங்க. கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறந்து மர்மமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருப்பதாக மற்றவர்கள் நினைத்தாலும் உங்கள் மனசுக்குள் இருக்கும் போராட்டங்கள் உங்களுக்கு தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம தடுமாறி எழும்போது குறை சொல்ல ஒரு கூட்டம் வரும். உங்கள் மௌனத்தை தோல்வி என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் மாறுங்க. சொந்தக்காரர்கள் தேவைக்காக மட்டுமே வந்து முடிந்ததும் தூக்கி எறிவாங்க. இருந்தாலும் அவர்களின் துரோகத்தை மறந்து மீண்டும் உதவி செய்யும் பரந்த குணம் உங்களுக்கு இருக்கு. குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய தினம் தினம் உழைக்கிறீங்க. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்த போதெல்லாம் ஏமாற்றம் தாங்க மிஞ்சிச்சு. கண்டுபிடிப்புகளை மற்றவர்கள் பயன்படுத்திய போது மனம் வலிச்சிச்சு. பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் நெருக்கமான உறவுகளையும் இழந்திருக்கலாம். தனிமையில் வாடிய காலங்கள் இனி மாறும். உங்களை அவமானப்படுத்த பலர் காத்திருந்தாலும் லட்சியத்தில் மட்டுமே நீங்க குறிக்கோளா இருக்கீங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது உங்கள் ராசியில் ராசி அதிபதி சனியுடன் இணையும் ஒரு சக்தி வாய்ந்த யோகம். இதனால் முகத்தில் பொலிவும் பேச்சில் வசீகரமும் கூடும். உடல் நல சிக்கல்கள், மனக்குழப்பங்கள், பழைய நிலுவை பணங்கள் எளிதாக தீரும். ஜென்மசனியின் தாக்கம் குறைந்து பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி காண்பீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சமூக அந்தஸ்து உயரும். குடும்பத்தின் கௌரவம் புதிய உயரத்துக்கு செல்லும். வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணவரவு வந்து மலைக்க வைக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு இது சிறந்த காலமாக இருக்கிறது. வேலை தேடும் கும்பம் ராசி இளைஞர்களுக்கு புத்தாக்க சிந்தனைக்கும் தொழில்நுட்ப அறிவுக்கும் ஏற்ற உயரிய வேலை கிடைக்கும். அறிவியல் ஆராய்ச்சி, மென்பொருள், ஆன்மீகம் மற்றும் சமூக சேவை துறையில் இருக்கிறவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கிறது. பணியில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும்.
வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் புகுத்தி லாபத்தை உயர்த்துவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் மறைந்து உங்கள் இருவருக்கும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணத்தடை நீங்கி தகுந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் உங்களை நாடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கையில சேருங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கால்வலி, மன அழுத்தம் குறையும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு புதிய சக்தியும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகள் தவிடுபடியாகும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் நனவாகும். அதிர்ஷ்டத்தை பலப்படுத்த சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது, அனுமன் சாலிசா கேட்பது மன உறுதியை அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வரும் முதல் சனிக்கிழமையன்று கோவிலுக்கு சென்று ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை தரும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபாடு செய்கிறது தடைகளை நீக்கும். பசுக்களுக்கு பழங்கள் மற்றும் அகத்திக்கீரை வழங்குறது கர்ம வினைகளை குறைக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். தன்னம்பிக்கையை கைவிடாதீர்கள். 2026இல் இழந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவமானங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கனவுகள் நனவாகும். கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு தாங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு. விடாமுயற்சிக்கு தோல்வியே கிடையாதுங்க. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொற்காலம் வரப்போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய கும்பம் ராசியினரே, இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமா நடக்கும். எதிர்பார்த்த பணம் சேரும். சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும். செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இழுபறியான நிலை காணப்படும். இடமாற்றம் உண்டாகும். சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கு காணப்படும். செலவும் அதிகரிக்கும். தேவையான பண வசதி கிடைக்கும். விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில இருந்து பின்னர் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்னாடி தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்றது நன்மை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்க பெறுவீங்க. இடமாற்றம் ஏற்படலாம். கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகள்ல கலந்து கொள்வீங்க.
கடன் பிரச்சனை குறையும், வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும், அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. அரசியல் துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. வீண் செலவு உண்டாக்கும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியிட தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும். திறமை வெளிப்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. கெட்டது உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.